எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் எங்களோட சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு நர்சரி ஷாப் பார்த்தோம். சரி எங்கள் வீட்டுக்கு தேவையான செடிகள் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். மெயினாக ஜாதி முல்லை வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அங்கே எல்லா வெரைட்டிஸான செடிகளும் இருந்துச்சு. அப்படியே ஒரு ஒரு செடியும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சரி அப்படியே கடைசியாக நம்ம என்ன வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு செடியாக பார்த்துட்டு இருந்தோம். ரோஜா செடியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மரங்கள் மாதிரி கொய்யா மரம் அந்த மாதிரி செடி மரங்களும் நிறைய இருந்துச்சு. சரி இப்போதைக்கு நம்ம ரோஜா செடி, முல்லைப்பூ, அப்புறம் கனகாமரமும் இருந்துச்சு. அப்புறம் கனகாமரமும் பார்த்துட்டு அப்புறம் கனகாமரம் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அரளிப்பூ ஒன்று எடுத்தோம். அப்படியே ஒவ்வொரு செடியை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் பாப்பாவும் அது செடியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொய்யா மரம் இருந்தது. சரி கொய்யா மரம் நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம். வீட்டில் கொஞ்சம் மண் தான் இருந்துச்சு பாட்டில் வைக்கிற அளவுக்கு. சரி இன்னும் கொஞ்சம் மண் சேர்த்துட்டு கொய்யா மரம்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் இந்த பூ ஒரு எல்லோ கலர் பூ. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கொடி இது பேர் எனக்கு தெரியல. ஆனால் கொடியாட்டம் படரும், நிறைய பூ பூக்கும். இந்த ஒரு செடியில் பூ பூத்தாலே நம்ம வீட்டுக்கு தேவையான பூ எல்லாமே கிடச்சிரும். மெயினாக எங்களுக்கு சாமிக்கு வைக்கிறதுக்கு பூ வேணும். டெய்லியும் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு பூ நமக்கு கார்டன்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான பூக்கள் செடிகள் தான் வாங்கினோம். சரி அப்புறம் ரோஜா செடியும் பார்த்தோம். ரோஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது. எனக்கும் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாயிடுச்சு. அப்புறம் எல்லா ரோஸையும் பார்த்துட்டு இருந்தோம். எப்படி வாங்கணுன்னுலாம் எனக்கு தெரியாது. அப்படியே எப்படியோ செலக்ட் பண்ணி செடியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம்தான் கார்டனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டில் ஆல்ரெடி குடமெல்லாம் இருந்துச்சு. சரி பழைய குடமெல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த புது வீட்டில் ஆரோ மாட்டியிருக்கோம். சரி குடமெல்லாம் தேவைப்படாது அப்படிங்கிறத சரி அதில் செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணி ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் மண் இருந்துச்சு. அதை வச்சு பாட்டில் மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட், பாப்பா எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மிக்சிங்லாம் எனக்கு தெரியாது. மண் எவ்வளோ போடுறது, உரம் எவ்வளோ போடுறதுன்னு குத்து மதிப்பாக மண் போட்டு அப்புறம் அந்த கடையிலேயே உரமும் இருந்துச்சு. இது வெர்மி கம்போஸ்ட். அந்த உரமும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செடி எடுத்து அதில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது கனகாமரம் தான் ஃபஸ்ட்டு வச்சோம். கனகாமரமும் ரோஜா செடியும் வீட்டுக்குள்ளே போர்ட்டிக்கோல பாட்டில் வச்சிடலாம். மற்ற அரளிப்பூ செடி, ஜாதி முல்லை இதெல்லாம் அந்த எல்லோ கலர் ஒரு கொடி மாதிரி படர்ற அந்த பூ எல்லாமே வெளியில் லேண்டில் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் ஒவ்வொரு செடியும் எடுத்து வெளியில் வச்சோம். இதுதான் அந்த எல்லோ கலர் பூச்செடி. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் இதெல்லாம் இந்த செடி பேரெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறம் நான் மண்ணெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு செடியாக எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் ரோஜா பூ எடுத்தாங்க. பன்னீர் ரோஸ் இது நல்லா வாசமாக இருந்துச்சு. கடையில் வாங்கும்போதே ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அந்த பூவை. நல்லா வாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாதி அளவு மண் நிரப்பிட்டு செடியை உள்ளே வச்சுட்டோம். ஆனால் கொஞ்சம் மண் பத்தலை. சரி எங்கள்கிட்டையும் மண் தேர்ந்துருச்சு. சரி ஒரு ஈவினிங் போல் போய் மண் எடுத்துகிட்டு பேலன்ஸில் கொட்டிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறம் எப்போதுமே செடி வைக்கும்போது அதோட பூக்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அந்த பூவெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த செடி அந்த பூ பூக்கிறதுக்காகவே அதோட எனர்ஜி எல்லாம் போய் அது துளிர் விடாது மறுபடியும். கொஞ்சம் பூக்கள் இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு செடி வச்சோம்னா அது கொஞ்சம் நல்லா தழைஞ்சி அது நல்லா வேர் பிடிச்சி நல்லா ஆழமாக போகும். அதனால் ரோஜா செடியில் இந்த பூவெல்லாம் கட் பண்ணிட்டோம். அடுத்து கனகாமரம் தான் வைக்க போகிறோம். கனகாமரம் வைக்கும்போது இந்த கவரெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சோம். அதுக்குமே மண் கொஞ்சம் பத்தலை. சரி ஈவினிங் மண் எடுக்கும் போது அதுலேயும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவாக அதோட மட்டும் வச்சு விட்டோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க செடியெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வைக்கலாம் அப்படின்னு வெளியில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அங்கே வைக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஃபஸ்ட்டு அரளிப்பூக்காக தான் குழி நோண்டிகிட்டு இருந்தோம். அரளி செடி வைக்கிறதுக்காக.
அதுக்கப்புறம் நல்லா குழி கொஞ்சம் ஆழமாக எடுத்துட்டு அதுலேயும் கொஞ்சம் உரம் சேர்த்துருந்தோம். சேர்த்து அரளிப்பூ செடியையும் அங்கே வந்து நாங்கள் வச்சிட்டோம். நான் தான் குழி எல்லாமே பறித்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் செடியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் நல்லா அதையும் வச்சுட்டு மண்ணெல்லாம் திருப்பி உள்ளே போட்டாச்சு. போட்டு அந்த செடி வந்து காற்று எங்கள் இதில் ரொம்ப காற்றடிக்கும் எங்கள் ஏரியாவில். சரி காற்றுல செடி வந்து உடஞ்சிராமல் இருக்கிறதுக்காக செடிக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன குச்சி மாதிரி ஊனி அதில் வந்து செடியை வந்து கட்டி வச்சுட்டோம். அப்போ தான் வந்து அந்த காற்றுக்கு வந்து செடி ரொம்ப ஆடி அது உடஞ்சிராமல் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் குச்சி எப்போதுமே ஒரு குச்சி நட்டு வச்சு அதை கட்டி வச்சா அந்த செடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், காற்றுல ரொம்ப ஆடாது அப்படிங்கிறதுக்காக கட்டி வச்சோம். அடுத்து ஜாதி முல்லை வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து முல்லைப்பூ செடியும் கேரளா முல்லையும் ஆல்ரெடி கார்டனில் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். இப்போ ஜாதி முல்லை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பக்கத்துலேயே வைக்கலாம் அப்படின்னு தான் குழி பறிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஜாதி முல்லையும் எடுத்து அது பக்கத்துலேயே வச்சாச்சு. ஏன்னா 3மே கொடியாக இருக்கிறதுனால 3த்துக்கிட்டேயும் நம்ம பந்தல் மாதிரி போட்டு விடலாம், நல்லா படறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி முல்லையும் அவங்க பக்கத்துலேயே வச்சாச்சு. அப்புறம் மண்ணெல்லாம் எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் செடி தான் வைக்கணும். அது சரி கொஞ்சம் செவுத்தோரத்தில் வச்சு விடலாம், அப்போ தான் மாடியில் ஏற்றி விட்டோம்னா கொடியாட்டம் அது படர்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லோ கலர் பூச்செடியை நடுறதுக்காகவும் குழி பறிச்சிட்டு இருந்தோம். எங்கள் இதில் களிமண்ணாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நாங்கள் செம்மண்ணும் வெளியில் எங்கேயாவது தோட்டத்தில் போகிற வழியில் எங்கேயாவது செம்மண் கிடைக்கும் போதும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். அப்போ அந்த களிமண்ணோட அதையும் சேர்த்து தான் வந்து கலந்து விட்டு வச்சோம். இதுதான் அந்த எல்லோ கலர் பூச்செடி, அதையும் அந்த இடத்துல வச்சிட்டோம். கொடியாக படரும்போது இதுக்கு பின்னாடி ஒரு கயிறு கட்டி செங்கல் வச்சு மாடியில் அந்த செங்கலை வச்சு விட்டுட்டோம். அப்படியே கொடியாட்டம் அப்படியே படர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் தண்ணி ஊற்றும் போது தண்ணியெல்லாம் வெளியில் போகாமல் கொஞ்சம் நேரம் செடிக்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அந்த கொஞ்சம் லைட்டாக அப்படி குழியாட்ட பறித்து விட்டுட்ருந்தோம் எல்லா செடியிலையுமே. அப்போ தான் கொஞ்சம் தண்ணி வந்து அங்கே தேங்கி நிற்கும். அப்போ செடிக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். ஏன்னா தண்ணி ஊற்றினோன்னே அது பக்கத்தில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் அந்த பள்ளத்துக்கு ஓடிடும் அப்படின்னு. ஃபைனலாக அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். டெய்லியும் வந்து செடியோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிற அப்டேட் உங்களுக்கு வரும். இப்போ தான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி முன்னாடியே, இந்த நூலை வந்து இந்த செடியோடு கட்டிட்டு மேலே வந்து நாங்கள் மாடியில் அந்த நூலோட கல்லை வந்து அங்கே மாடியில் வச்சுட்டோம். அப்படியே படரும்போது கொடி வந்து இப்படியே படர்ந்துக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பழைய குடத்துல கட் பண்ண அந்த மேலில் உள்ள பார்ட்டெல்லாம் சரி எதுக்கு வேஸ்ட்டாக தூக்கி போடணுன்னு செடிக்குள்ளே இப்படி வச்சு விட்டுட்டோம். ஏன்னா அந்த இடத்துல தண்ணி ஊற்றும் போது அந்த எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாது, அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் செடிக்கு தண்ணி கிடைக்கும், அங்கே தேங்கி நிற்கும், இப்போ தண்ணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்த பாட்டை மட்டும் வச்சு விட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மண்ணெல்லாம் வந்து அப்படியே உதிரியாக உதிர்த்து விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் போய் எங்கள் ஹஸ்பண்டை தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அதை தண்ணி எடுத்துகிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு சும்மா தெளித்து விட்டுட்டு அப்படியே ஒரு ஒரு செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்தோம். தண்ணி தேங்கி நிற்கிதா அப்படிங்கிறதுக்காக ஊற்றி பார்த்தோம். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாவே அப்படியே கொஞ்சம் நாங்கள் இதாட்ட கட்டி விட்டுருந்தோம், குழி மாதிரி பறித்து விட்டுருந்தோம். அப்புறம் எல்லா செடிக்கும் அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஃபைனலாக பேலன்ஸ் இருந்த எல்லா தண்ணியுமே எடுத்து ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டோம். சொன்னேன் இல்லையா அந்த குடத்துல அப்படியே தண்ணி தேங்கி இருக்குது பாருங்கள். இந்த பர்பஸ்க்காக தான் அந்த குடத்தோட மூடியெல்லாம் செடிக்குள்ளே வச்சிட்டோம். தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு மாடியில் இருந்து வியூ பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்போ ஸ்டார்டிங்லேருந்து மாடியிலேருந்தே வியூ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக பேலன்ஸ் இருந்த எல்லா தண்ணியும் செடிக்கு ஊற்றிட்டு அப்புறம் வந்தாச்சு.
உள்ளே வந்து எங்ககிட்ட வீட்டில் ஒர்க்கு நடக்கும்போதே கடப்பாக்கல்லெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம் கிச்சன் செல்ஃபுக்காக. அதில் பேலன்ஸ் கடப்பாக்கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாங்களும் எடுத்து வச்சுருந்தோம். இப்போது செடி வைக்கும்போது சும்மா போர்ட்டிக்கோல கீழே வச்சா அந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறதுக்காக 2 கல் வச்சு அது மேலே அந்த கடப்பாக்கல்லை வச்சு அது மேலே அந்த பாட்டெல்லாம் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தண்ணியும் வந்து கீழே போய்க்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வச்சுருந்தோம். ரொம்ப நல்லாவே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த ஜெவந்தி செடி, இங்கே இந்த சைடு உள்ள ரோஜா செடிலாம் ஆல்ரெடி வச்சுருந்தோம். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.